Hey buddies, welcome back to my channel Cleaning 360. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோக்கு இடையில் டிப்ஸும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க கபர்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து லென்த்தியாக இருக்குது அண்ட் கீழே வந்து 2 போர்ஷன் குட்டியாக இருக்குது. ஸோ இந்த 2 போர்ஷன் வச்சு நான் எப்படி என்னோடய ட்ரெஸ்ஸும் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எம்டி ஷீட் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் விரிக்கும் போது எக்ஸஸாக இருக்க நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வெளியில் தெரியும். அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண அது ஃபோல்ட் ஆகி மடங்கி ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்க. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்த மார்க் பண்ணி இப்படி என் கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபோல்ட் பண்ண போர்ஷனை நான் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்காமல் அந்த பக்கமாக ஆப்போசிட் சைடு, அதாவது கபோர்டோட எண்டு பக்கமாக வச்சிடுறேன். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ண சைடு வந்து கபோர்டோட உள்ளே இருக்குது, ஓகேங்களா? அது வந்து நான் பேப்பரும் திருப்பி வச்சிடுறேன். ஃபோல்ட் பண்ணது வந்து அடியில் வர மாதிரி வச்சிடுறேன். ஸோ மேலே வந்து நீட்டாக இருக்குது நம்மளுக்கு நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேஜ் நியூஸ் பேப்பர் ஒன்றும் டபுள் பேஜ் நியூஸ் பேப்பர் ஒன்றும் எடுத்துக்கோங்க. என்னோடய கபோர்ட் பெருசாக இருக்கனால நான் சிங்கிள் பேஜ் அண்ட் டபுள் பேஜ் 2 நியூஸ் பேப்பரும் வச்சு நான் இந்த டபுள் பேஜ் நியூஸ் பேப்பரோட ஃபோல்டட் எட்ஜ் வந்து கபோர்டோட வெளியில் இருக்க மாதிரியும், அது விரித்து படிப்போம்ல அந்த மாதிரி விரிக்கிற பக்கம் வந்து கபோர்டோட உள்ளே இருக்க மாதிரியும் நான் வச்சுருக்கேன். என் கபர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த மாதிரி 2 டைப் நியூஸ் பேப்பரை வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாத்து இல்லை டவல் இல்லை ஷால் ஏதாவது நீங்கள் கீழே விரிச்சுக்கோங்க தரையில். இதுக்கு மேலே நம்ம கபோர்டில் வைக்க வேண்டிய கிளாத்தஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் நான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட டெய்லி யூசேஜ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நான் என் ஹஸ்பண்டோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவரோட ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறேன். அதுக்கு வந்து லெஃப்ட் கார்னர் ஆஃப் த கபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு டிஷர்ட்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது எப்படி அரேஞ்ச் பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டட் கார்னர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வைங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம மடித்து வச்சுருப்போம்ல, மடித்தது தெரியும்ல, அந்த போர்ஷன் வந்து உள்ள கபோர்டோட உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட் சைடு, அதாவது கபோர்டு உள்ளே இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா கபோர்ட் பார்க்க நீட்டாகவும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே போய் ஹைட் பண்ணிக்கிற மாதிரி வைக்காமல் எல்லாமே விசிபிளாக தெரிகிற மாதிரி வைங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சேம் வே நான் அவரோட ட்ராக் பேண்ட்டுமே வச்சுக்கிறேன், அதே மாதிரி ஷார்ட்ஸுமே வச்சுக்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸ் நான் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டுக்கும் ஷார்ட்ஸ்க்கும் நடுவில் நான் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விசிபிளாக நமக்கு ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாமே எண்டு வரைக்கும் என்ன இருக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக இவ்வளோ கேப் விட்டு நான் முன்னாடி வந்து ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து அவரோட இன்னர் வேர்ஸ்லாம் வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா அவரோட கட் பனியன்ஸ்லாம் இங்கே கார்னரில் அடிக்கிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இன்னர் வேர்ஸ்லாம் வச்சிடலான்ட்டு அந்த போர்ஷன் நான் காலியாக விட்டுருக்கேன். டடா, அவ்வளோதான். இந்த ஷெல்ஃப் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஷெல்ஃபு. ஸோ இதில் வந்து 2 குட்டி போர்ஷன் ஆஃப் செல்ஃப் தான் நான் எனக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து எடுத்தேன்னா அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரியே வச்சுடுவேன். அதனால் எனக்கு இந்த குட்டி சைஸ் ஷெல்ஃபே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து நான் கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய டாப்ஸ் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் நான் வீட்டில் கூட இருக்கும்போது சுடிதார் தான் போடுவேன். அதனால் ஸோ சுடிதார் டாப்ஸு, பேண்ட்டு, ஷால் 3மே நான் செப்பரேட்டடாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு போர்ஷன் நான் உங்களுக்கு காட்டும் போது டாப்ஸ் தனியாக வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேண்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுவுமே ஃபோல்டட் பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரியும் ஆப்போசிட் பக்கம் உள்ளே இருக்க மாதிரியும் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரோப் வரதெல்லாம் சைடில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் என்னோடய டாப்பும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்டும் வச்சுருக்கேன். நான் இது செட்டாக வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா சில டாப்புக்கு பேண்ட் இருக்காது, நான் மாற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். அதனால் இதில் வந்து ஷாலும் நான் அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஷாலும் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஷாலும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்படி நீங்கள் ஷால் அரேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு பேண்ட்டுமே ஈஸியாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு தெரியும். இந்த சைட் டாப்புமே எண்டு வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த வேலையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷாலை. இல்லைனா ஷாலை வந்து இந்த பேண்ட் இருக்க கபர்ட்லேயே கூட சேர்த்து வச்சிடலாம். ரெண்டுமே வேர்ட்டிக்கலாக இருக்க மாதிரி வச்சிடலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் லெஃப்ட் ஓவராக இருக்குது. இதில் வந்து நான் என்னோடய இன்னர்வேர்ஸ் அண்ட் டவல்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்து கபர்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்குது. இங்கேயுமே நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் தான். இதில் வந்து நாங்கள் மாஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹோல்டர் வந்து நான் தனியாக வாங்கினது தான். ஒரு செட்டாக வரும். அதில் 9 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 or 6 பீசஸோ இருக்கும். பின்னாடி வந்து டபுள் டேப் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கபர்ட்லேயே நான் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதில் வந்து நான் மாஸ்கில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாத்தஸ்லாம் நான் எப்படி மடித்தேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கூட நான் போடுறேன் அப்கமிங் டேஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.